செய்தியின் தலைப்பு முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். சொன்னீங்களா? யாரும் சொல்லாம இருக்காதீங்க. முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். இந்த முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமை குறித்து தேவன் சில வெளிச்சத்தை, சில ரெவலேஷனை கர்த்தர் ஆவியில போட்டார். என் ஆவியில போட்டதை என் வாயிலிருந்து உங்களுக்கு இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த வெளிச்சமே ரெவலேஷனை எப்போதுமே நமக்கு ஒரு அடுத்த நிலைமையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் புரிந்து கொண்டவர்களுக்கு, புரிந்து கொண்டதை தங்களுக்குள்ள பத்திரமா வச்சவங்களுக்கு, தங்களுக்குள் பத்திரமா வச்சதை பொறுமையோடு காத்து கொள்கிறவர்களுக்கு தான் அந்த ரெவலேஷன், அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தின் ரெவலேஷன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமை குறித்து உங்களுக்கு பேச போகிறேன். எப்பா எங்கப்பா முந்தின ஆதாம் எங்க? முந்தின தேவதூதன் கிடையாதுப்பா, முந்தின ஆதாம். தம்பி முந்தின ஆதாம் போடுப்பா. பிரைஸ் தி லார்ட். முந்தின ஆதாம் இதான் ஏதேன் தோட்டம். இந்த முந்தின ஆதாம் ஏதேன் தோட்டம். அடுத்தபடி பிந்தின ஆதாம். கவனிங்க, பிந்தின ஆதாம். பிந்தின ஆதாமே சிலுவை. அடுத்தபடி உயிர்த்தெழுதல். பிந்தின ஆதாம் சிலுவை, உயிர்த்தெழுதல். முந்தின ஆதாம் ஏதேன் தோட்டம். இந்த முந்தின ஆதாம் பூமியிலிருந்து உண்டானவன். பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இந்த முந்தின ஆதாம் பூமியிலிருந்து உண்டானவன், பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இந்த முந்தின ஆதாமை மண்ணினாலே தேவன் உருவாக்கினார். ஆனால் தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ளே வைத்தார். இதைத்தான் நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முந்தின ஆதாமுக்குள் தேவன் தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ளே வைத்தார். அவர் சொன்னார், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஜீவ சுவாசத்தை, அவருக்குள் இருந்த அந்த சுவாசத்தை, அவர் யார்? அப்ப அவர் யார்? The creator of the heaven and earth. அவர் எலோஹிம் காட். அவர் தனக்குள் இருந்த அந்த சுவாசத்தை அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே தேவன் வைத்தார். இந்த முந்தின ஆதாம் இப்போது எதற்குள் தான் செயல்பட வேண்டும்? தேவன் தனக்குள் வைத்த சுவாசத்துக்குள் அல்லது தனக்குள் வைத்த அந்த ஆவிக்குள் தான் செயல்பட வேண்டும். ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 8ஆம் வசனம். யோபு 32:8. எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. 32:8. இல்லாட்டி சீக்கிரமா நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணா, வசனத்தை கவனமா கேளுங்க. 32:8. 1 2 3 வாசிங்க. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். சுவாசம் பாத்தீங்களா? ஓகே. மனுஷரில் ஒரு உணர்வு உண்டு, அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. யோபு சொல்லுகிறார், சர்வ வல்லவருடைய சுவாசம். ஆதாமுக்குள் தேவன் வைத்தது சர்வ வல்லவர். தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள் வைத்தார். அந்த வசனத்தை கவனிங்க. சர்வ வல்லவருடைய சுவாசமே அவனை என்ன ஆக்கும்? உணர்வுள்ளவன் ஆக்கும். ஆகவே எதற்கு அந்த சுவாசத்தை வைத்தார்? அவனை உணர்வுள்ளவன் ஆக்க. எந்த உணர்வு? தேவனை குறித்த உணர்வுள்ளவன் ஆக்க தேவன் தம்முடைய சுவாசத்தை, தன்னுடைய ஆவியை அவனுக்குள்ளே வைத்தார். ஆகவே இந்த உணர்வு என்பது எதன் அடிப்படையிலே வருகிறது? முதலாவது சிந்திப்பது, அடுத்தபடி சென்ஸ் அல்லது உணர்வது. ஆகவே இந்த சிந்தைக்கு அடுத்த நிலைமையதே உணர்வு வருகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சிந்தையை தேவனோடு வைக்கும் போது அல்லது வார்த்தையோடு வைக்கும் போது அவன் தேவ உணர்வுள்ளவனாக, அந்த வார்த்தையின் உணர்வுள்ளவனாக அவன் வாழ்கின்றான், வாழ முடியும். ஆகவே சர்வ வல்லவருடைய சுவாசத்தை
நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த சுவாசம் தான் உங்களை என்னை உணர்வுள்ளவன் ஆக்குகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது முந்தின ஆதாமை குறித்து சொன்னேன். இந்த முந்தின ஆதாம் பூமியிலிருந்து உண்டானவன். ஆனா அவன்தான் முதல் மனுஷன். வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் தேவனால் உண்டானவன். ஆனால் ஆங்கில வேதத்தில் அவன் தேவனுடைய குமாரன் என்று வாசிக்கின்றோம். சரி, அவன் பிறக்கல. நீங்களும் நானும் பிறந்தோம். எதுல பிறந்தோம்? மாம்ச சித்தத்துல, புருஷனுடைய சித்தத்துல, சரியா சொன்னா ரத்தத்துல பிறந்தோம். அந்த முந்தின ஆதாம் தேவனால் உண்டானவன். அவன் பிறக்கல, அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். தேவன் தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள் வைத்தார். இப்போது அவன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவன் ஆனான். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? அந்த மாம்ச ரத்தம் அவனுக்கு எதுல இருந்து வந்துச்சு? அவன் உலக பிரகாரமா நீங்களும் நானும் பிறந்தபடி பிறக்கலையே. அந்த மாம்ச ரத்தம் அவனுக்கு எதிலிருந்து வந்தது? தேவனுடைய சுவாசத்திலே. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சுவாசம் அவனுக்கு மாம்சத்தை ரத்தத்தையும் உண்டாக்கிட்டு, அதுவே ஒரு சூப்பர் நேச்சுரல். உங்களுக்குள்ள எனக்குள்ள அவருடைய சுவாசம் இருக்கிறது. எத்தனை பேர் நான் சொன்னதை விளையுங்கிறீங்க? உங்களுக்குள்ள எனக்குள்ள அவருடைய சுவாசம் இருக்கிறது. தேவனுடைய சுவாசம் அந்த மண்ணிலே உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு மாம்சத்தை ரத்தத்தை கொண்டு வந்தது. சூப்பர் நேச்சுரல். தேவன் தம்முடைய சுவாசத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நான் சொன்னதை விளையுங்கிட்டீங்க? இந்த சுவாசம் உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாக்குகிறது எல்லாம் உண்டாக்கும். இந்த சுவாசம், அதாவது ஆவி. யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. உங்களுக்கு உண்டாக்க வேண்டியது எல்லாம் உண்டாக்கும். அது சூப்பர் நேச்சுரல் நிலைமையிலே, இயற்கைக்கு மேலான நிலைமையிலே உங்களுக்கு உண்டாக்க வேண்டியது எல்லாம் அது உண்டாக்கும். என்னங்க, எங்க இருக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுங்க. சுவாசம். சரி, அவனுக்கு மாம்சம் ரத்தமும் அந்த சுவாசத்துக்குள்ள உண்டாச்சு. ஆனா இயேசு வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து டொப்புன்னு அவர் அப்படியே மாம்ச ரத்தத்துல மனுஷனா தேவன் போட்டுல. அந்த வானத்திலிருந்து வந்த கர்த்தர் ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து அவர் பிறந்தார். கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அப்ப மரியாளின் வயிற்றிலிருந்து அவர் பிறந்ததை பார்க்கிறோம். மரியாளின் வயிற்றில அவர் இருந்தபோது பரிசுத்த ஆவியினாலே அவர் கர்ப்பம் தரித்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தார் என்றால், அப்ப இயேசு மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர் ஆனார். அப்ப இயேசு மாம்சத்தை ரத்தத்தையும் எதற்குள் உடையவர் ஆனார்? பரிசுத்த ஆவிக்குள்ளே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார். அப்ப இயேசு உள்ள உருவானதும் பரிசுத்த ஆவிக்குள்ள, மாம்சம் ரத்தமும் அவருக்குள்ள உருவானது பரிசுத்த ஆவிக்குள்ள. அவர் மாம்சம், அவர் ரத்தம், அவர் சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவிக்குள்ள சூப்பர் நேச்சுரல் நிலைமையில தேவன் உருவாக்கி வெளியே கொண்டு வந்தார். அதே போல தேவனுடைய சுவாசம் தான் ஆதாமுக்கு மாம்சத்தை ரத்தத்தை கொண்டு வந்தது. கரத்தை உயர்த்தல சொல்வோம். சரி, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். இந்த முந்தின ஆதாம் இந்த பூமியில நித்தியமாய் வாழ்வதற்கு அவன் உருவாக்கப்படவில்லை. அவன் வாழ்ந்து மரிக்கணும். கரத்தை உயர்த்தல சொல்வோம். கரத்தை உயர்த்தல சொல்வோம். அவன் நித்தியமாய் வாழ்கிற வாழ்வுக்கு இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்படவில்லை. உங்களுக்கும் எனக்கும் நித்தியமான வாழ்வு இப்பொழுது இல்லை. அங்க போயிடுறோம் பாருங்க. அப்ப நித்தியமான வாழ்வை, மரணமே இல்லாத வாழ்வை, அழிவே இல்லாத வாழ்வை, சாபமே இல்லாத வாழ்வை தேவன் மேலே வைத்திருக்கிறார். ஆகவே அவன் மாம்சத்தில் இரத்தத்தில்
தேவனுடைய சுவாசத்தில் உருவாக்கப்பட்டாலும் அவனுக்கு பிறப்பு என்ற ஒன்று உண்டு, இறப்பு என்ற ஒன்று உண்டு. நீங்கள் நானும் யாரால் பிறந்தவர்கள்? தேவனாலே பிறந்தவர்கள். கரத்தை உயர்த்தி, ஐயா, நீங்களும் நானும் யாரால பிறந்தோம்? நீங்களும் நானும் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இயேசு யாராலே பிறந்தார்? பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். ஆதாம் எப்படி மாம்ச ரத்தத்தை உடையவன் ஆனால்? தேவனுடைய சுவாசம். நல்லா கவனிங்க, அந்த ஆதாம் இந்த பூமியிலே தேவனுடைய சுவாசத்துக்குள் மாம்ச ரத்தத்தை உடையவர் ஆனார். ஆனா அதுல ஒரு பர்பஸ் இருந்தது. என்ன பர்பஸ்? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இந்த பூமியிலே அந்த முந்தின ஆதாம் தேவனுடைய சுவாசத்துக்குள்ளே அவன் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த முந்தின ஆதாம் தனக்குள் இருக்கிற தேவனுடைய சுவாசத்துக்குள்ளே பழுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை கீழ்ப்படுத்த வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும். இந்த பர்பஸ்ல தேவன் தம்முடைய சுவாசத்தை அவனுக்குள் வைத்தார். உங்களுக்குள்ளும் தேவனுடைய சுவாசம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்குள்ளும் தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆவியினாலே வாழ்கிற வாழ்வில் தான் நீங்கள் அந்த பர்பஸை நிறைவேற்ற முடியுமே தவிர உங்கள் சரீரம் அல்ல, உங்கள் ஆவி. ஆவி இல்லாத சரீரம் செத்தது. ஆகவே சரீரம் அல்ல, ஆவி. உங்கள் வாழ்வை எல்லாம் உங்கள் ஆவியில நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதே தவிர உங்கள் சரீரத்தில நிர்ணயிக்கப்படவில்லை. ஆகவே இந்த சரீரத்தை குறித்த போதனைய நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, அந்த ட்ரெஸ் போடாதே, இந்த ட்ரெஸ் போடாதே, இதெல்லாம் மனுஷ உபதேசங்கள். இது பாரம்பரியத்துக்கு அடுத்த காரியம். இதற்குள்ளே நீங்கள் தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் இணைய முடியாது. எத்தனை மணி சொன்னதை விளங்கிட்டீங்க? ஓகே, இப்ப மறுபடியும் பாருங்க. அப்ப ஆதாம் பூமியில வாழணும், பூமியில வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதுக்குத்தான் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டான், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். அவன் மண்ணுக்கே போகணும். இப்ப பிந்தின ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்படவில்லை. கரங்களை தட்டுங்க. வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஐயா, பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஐயா, வானத்திலிருந்து மரியாள் வயிற்றுக்குள்ள பிரவேசித்து மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக அவர் வெளிப்பட்டார். அதைத்தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்கிறது போல, அதாவது பிள்ளைகள்லாம் நீங்களும் நானும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர் ஆனார். இப்ப வித்தியாசம், முந்தின ஆதாம் பூமியில வாழ அவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். ஆகவே மண்ணுக்கு தான் திரும்பணும், மண்ணுக்கு திரும்பிதான் விண்ணுக்கு போகணும். ஆனா பிந்தினாதான் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் மாம்சத்துல இரத்தத்துல வெளிப்பட்டார். நல்லா கவனிக்கணும். பூமியிலே வாழ்வதற்கு அவர் மாம்சத்துல இரத்தத்துல வெளிப்படவில்லை. பூமியிலே அகில உலகத்தின் மக்களுக்காக பலியாவதற்கு, ரத்தம் சிந்துவதற்கு இயேசு மாம்சத்துல இரத்தத்துல வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த பலின்னு பேசினாவே தேவதூர்களுக்கு கொண்டாட்டம் தான். நியாயப்பிரமாணத்தை பேசினா தேவதூர்கள் காதை பொத்திக்கிறாங்க. ஐயோ, பலி, இயேசு, அவர் ரத்தம், பிற்கப்பட்ட சரீரம், பிதாவின் அன்பு, பிதாவுடைய தயவு, பிதாவுடைய இரக்கம், பிதாவுடைய மன்னிப்பு, இதெல்லாம் பேசினா தேவதூதர்களுக்கு பெரிய கொண்டாட்டங்க. பிந்தினா ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவர் வானத்திலிருந்து பூமிக்கு வந்தார். நல்ல கவனிங்க.
முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், மண்ணுக்கே திரும்பினான். ஆனா வானத்திலிருந்து வந்த கர்த்தர், இந்த பூமிக்கு வந்த கர்த்தர், இந்த பூமியில வாழ்வுக்காக அவர் வரவில்லை. கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே புதிய சிருஷ்டியின் வாழ்வை கொடுக்க, கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை என்னை நீதிமான் ஆக்குகிற வாழ்வை கொடுக்க அந்த பிந்தின ஆதமாகி இயேசு மாம்சத்துல இரத்தத்துல இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து பாதாளத்துக்கு போனார். ஆனா நீங்களும் நானும் மரிச்சா பாதாளத்துக்கு போக போறது கிடையாது. நம்முடைய ஆவி உடனே ஆபிரகாம் மடிக்கு போயிரும், அங்க இளைப்பாறுதலுக்குள்ள போயிரும். ஆனா கிறிஸ்து அற்றவர்களாய், தேவன் அற்றவர்களாய் மரிக்கிறவர்கள் எங்க போவாங்க? பாதாளத்துக்கு போவாங்க. நீங்களும் நானும் ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்கு போறதில்ல. நம்முடைய ஆவி மரித்த உடனே ஆபிரகாம் மடிக்கு போய் இளைப்பாறுகிறது. அடுத்தபடி இயேசுவின் உயிர்த்தெழுதல்ல இந்த ஆத்துமாவுக்கு மறுரூபம் ஆகிறது, சரீரத்துக்கு மீட்பு வருகிறது. நல்லா கவனிங்க, இயேசு எப்படி எல்லாரும் பார்க்கும் போது அப்படியே மேல போனாரோ, பார்க்கும் போதுதானே மேல போனாரு. கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாய் எடுக்கப்பட்ட இயேசுவானவர் எப்படி எழுந்தருளினாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மேல போய்கிட்டே இருக்கிறாரு. நீங்க கொஞ்சம் மேல போய் பாருங்க, நான் கொஞ்சம் மேல போய் பார்க்கிறேன், கீழே தான் வருவோம். பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, மேல போறாருங்க. அப்படியே அப்படியே மரித்த உடனே ஆவி ஆபிரகாம் மடிக்கு போற போது தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானங்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து, யாரு? கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வரும்போது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்க நாமும் எதிர்கொண்டு போக. எப்படியா? அப்படியே மேல போவோமா? ஐயா, உங்களுக்குள்ள கிறிஸ்து பிறந்தாரே, புதிய சிருஷ்டி ஆனீங்களே, அது சூப்பர் நேச்சுரல். நம்ம ஆண்டவர் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ள போகிறாரு, அதுவும் சூப்பர் நேச்சுரல். இந்த சூப்பர் நேச்சுரல் உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியால், தேவனுடைய சுவாசத்தினாலே உங்களுக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது. I am not a natural man, I am spirit man. எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு பெயர் ஆவியின் மனுஷன். அந்த ஆவி தேவன் சுவாசம். அந்த தேவனுடைய சுவாசம் என்னை என்ன ஆக்குகிறதுன்னு கேட்பேன். உணர்வுள்ளவன் ஆக்குகிறது. அந்த தேவனுடைய சுவாசம் என்னை என்ன ஆக்குகிறது? நல்லா சொல்லுங்களேன், என்ன ஆக்குது? என்ன ஆக்குறது? அவங்களுக்கு நியாயப்பிரமாண ஜனங்களுக்கு அந்த பிரமாணம் தான் உணர்வு. மாவட்டத்தின் எஜமானையும் தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த பிரமாணத்தை குறித்த கான்சியஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதான் உணர்வு. ஐயோ, செய்யலையே, செய்யணுமே, செய்ய முடியலையே, கஷ்டப்படுறனே அப்படின்றதுதான் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். உள்ள ஒரு போராட்டம், ஸ்ட்ரகிளிங் இன்சைட். ரோமர் 7ஆம் அதிகாரம் ஸ்ட்ரகிளிங் இன்சைட். ரோமர் 8ஆம் அதிகாரம் டெலிவரன்ஸ் ஃப்ரம் த ஸ்ட்ரகிளிங். உள்ள இருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலை தான் ரோமர் 8ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரம் உள்ள இருக்கிற போராட்டம். இந்த உள்ள இருக்கிற போராட்டம் நியாயப்பிரமாணத்துக்காரங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். அவன் ஊழியக்காரனா இருந்தா சரிதான், 30 வருஷம் ஊழியக்காரனா இருந்தா சரிதான், அந்த சபை விசுவாசிகளும் உள்ள இருக்கிற போராட்டத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா கிருபையை சார்ந்த கொள்வர்கள், இயேசுவின் ரத்தத்தை சார்ந்தவர்கள், இயேசு செய்து முடித்ததை சார்ந்தவர்கள், உள்ள இருக்கிற போராட்டம் சில சமயம் வரலாம், சில சமயம் அழுத்தம், டிப்ரெஷன் வரலாம். ஆனாலும் அது நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்த போராட்டம் அல்ல. உலகத்தால் வந்த சில சமயம் வந்த பாதிப்புனாலே
அந்த போராட்டம். ஆனா அந்த போராட்டம் உங்க உள்ள இருக்கிற ஆவியானவரை வசனத்தை ஞாபகமூட்டி அந்த உள்ள இருக்கிற அழுத்தத்துல அவர் விடுதலை கொடுப்பார். நான் சொல்றது புரியுதா? நமக்கு புரியும், வெளியே இருக்கிற ஆளுக்கு புரியாது. இப்படிப்பட்ட பிரசெல்லாம் கேட்க மாட்டான், கேட்க முடியாது. நான் தாழ்மையா சொல்றேன், உன்னுடைய சுவாசம் என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். ஆமென். அப்ப முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம், அதான பார்த்தோம். முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் இந்த பூமியில வாழ்வதற்கு, பிந்தின ஆதாம் இந்த பூமியில பலியாவதற்கு மாம்சத்துல இரத்தத்துல வெளிப்பட்டார். முந்தின ஆதாம் இந்த பூமியில மரித்து அப்புறம்தான் அவர் வரும்போது உயிரோட போகணும். ஆனா நீங்களும் நானும் இயேசு மரித்ததுக்குள்ள, இயேசு உயிர் தெழுந்ததுக்குள்ள நீங்களும் நானும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும், வார்த்தையை கவனிக்கணும். நீங்க ஞானஸ்நானம் எடுத்த போது இயேசுவின் மரணம், இயேசுவின் பாடு, இயேசுவின் அடக்கம், இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குள்ள நாம் இணைந்து இருக்கிறோம். அதான் பிந்தின ஆதாம். கரத்தை உயர்த்தி. அடுத்தபடி பிந்தின ஆதாமுடைய சபை. சபை யாருடையது? இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்களே. ஆகவே சபை என்றால் இயேசுவின் இரத்தம் தான், சபை என்றால் இயேசுவின் சரீரம் தான். நாம் எல்லாரும் தனித்தனியாய் அவயவமாயும் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாயும் இருக்கிறீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் சரீரத்துல கனெக்ஷன் ஆகல. இயேசுவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ரத்தத்தோட கனெக்ஷன் ஆகல. அவங்க காளை வெள்ளாட்டுக்கடா பலி, அதனுடைய ரத்தம் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. ஆகவே எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் முந்தின உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்கள் நிவர்த்தியாகும் பொருட்டு, ஃபர்ஸ்ட் கவர்னன்ட், முந்தின உடன்படிக்கை, அதுதான் மோசேயின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில இவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? நீங்க தேவன் சொல்றதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க, அந்த சொல்கிறதை எல்லாம் செய்வோம். மோசே சொல்றாரு, உடனே பலி செலுத்தி அந்த ரத்தத்தை இந்த ஜனங்கள் மேல தெளித்து, உங்களுக்கும் தேவனுக்கும் நீங்க சொன்ன வார்த்தை, அவர் சொன்னபடி எல்லாம் செய்வோம் என்று சொன்ன வார்த்தைக்கு இந்த ரத்தத்தை உங்கள் மேல் தெளித்து இது உடன்படிக்கை என்று சொன்னான். ஆகவே இப்பொழுது அவர்கள் சொன்னதையெல்லாம், தேவன் சொன்னதெல்லாம் செய்யணும், ஆனா செய்ய முடியல. ஆகவேதான் பவுல் சொல்கிறார், முந்தின காலத்தில் நடந்த அக்கிரமங்கள் நிவர்த்தியாகும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து. அப்ப இயேசுவின் மரணம் பிதாவுடைய திட்டத்துல பாருங்க, பிந்தின ஆதாமாகிய இயேசுவின் மரணம் முதலாவது. ஐயா, முந்தின உடன்படிக்கையில எல்லாரும் மரிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தோட கனெக்ஷன் இல்ல. அவங்களும் பாவ மன்னிப்பை பெறணும், அவங்களும் நீதிமான் ஆகணும். அதனால இயேசு மரித்தார். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. முந்தின உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்கள் நிவர்த்தியாகும் பொருட்டு இயேசு மரித்து உங்களுக்கும் எனக்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். எல்லாரும் கரத்தை உயர்த்த சொல்லுங்க. எல்லாம் 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 எல்லாம். நான் டைம் கொஞ்சம் பாத்துக்கிறேன். ஓகே, நான் பண்ணவருக்கு ஏன்னா இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட்
சொல்ல போறேன். இது வரைக்கும் பேசினது. இப்ப சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப தேவ தூதர்களை குறித்து பேச போறேன். காட்ஸ் ஏஞ்சல் போடுப்பா, தேவ தூதன். எல்லாரும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 28. ஓகே, எசேக்கியேல் 28. எப்பா தேவதூதன் எங்கப்பா? ஓகே, சரி, ஓகே, கருத்தை உயர்த்தல சொல்வோம். இப்ப பாருங்க, இப்ப தேவ தூதனை அவனுடைய பிரிவிலேஜ உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறேன். தேவ தூதன் முதல்ல முந்தின ஆதாம், அடுத்தபடி பிந்தின ஆதாமை பார்த்தோம். இந்த முந்தின ஆதாமுக்கு முன்னாலே தேவதூதனை உங்களுக்கு எடுத்து காமிக்க போறேன். அப்ப தேவதூதனுடைய நிலைமை என்ன, அவனுக்குள்ள தேவன் வைத்த அந்த ஆசீர்வாதங்கள் பொக்கிஷம் என்ன என்று காமிக்க போறேன். இந்த மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே தேவ தூதர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பாக, வானம் பூமியை உண்டாக்குவதற்கு முன்பாக, சகலவற்றை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக தேவ தூதர்கள் எங்க இருந்தாங்க? வானத்தில் இருந்தார்கள். தேவர்கள் எங்க இருந்தாங்க? சொல்லுங்க, வாயை திறந்து. வானத்தில். தேவன் எங்கே இருந்தார்? வானாதி வானத்தில். இதை புரிஞ்சுக்கணும். தேவன் எங்கே இருந்தார்னு கேட்பேன், வானத்தில் கையை காமிங்க, ஒரு விரல காமிங்க. இப்படி தேவாதி தேவன் எங்க இருந்தார்னு நல்ல இருக்கு அவசரம். அதுக்குள்ளேயும் உங்க பாருங்க அவசரம், என்ன அவசரம். தேவன் எங்க இருந்தார்னா வானத்தில் சொன்னோம். தேவாதி தேவன் எங்க இருந்தார்னா வானாதி வானத்தில் இருந்தார்னு சொல்லணும். தேவன் எங்க இருந்தார்? வானத்துல. தேவ தூதன் எங்க இருந்தார்? வானத்தில். தேவாதி தேவன் எங்க இருந்தார்? வானாதி வானத்தில் இருந்தார். ஓகே, தேவன், அதாவது தேவதூதன் தள்ளப்பட்ட பிறகுதான் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளானது. ஆகவே முதலாவது தேவதூதனுடைய நிலைமை, இவன் வானத்தில் இருந்தான். நல்லா கவனிக்கணும். இந்த தேவதூதனை குறித்து சொல்றேன். இந்த தேவதூதனுக்கு சிறகுகள் உண்டு, பறக்கும். ஆமென். தேவதனுக்கு என்ன உண்டு? சிறகுகள் உண்டு. இருக்கா? அந்த பாத்தீங்களா? தேவதனுக்கு சிறகுகள் உண்டு, ஆகவே பறக்கும். ஒன்று. இந்த தேவதூதருக்கு இரண்டாவது என்ன உண்டு? கண்கள் உண்டு, பார்க்கும். ஆமா, பார்க்கும். வேதத்துல வாசிக்கிறோம், 2 சட்டைகளால் பறந்து 2 சட்டைகளால் கண்களை மூடி. ஓகே, இந்த தேவதூதர்களுக்கு கால்கள் உண்டு, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி. இந்த தேவதூதர்களுக்கு வாய் உண்டு. என்ன உண்டு? என்ன வாய்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்ற துதிக்கக்கூடிய வாய் உண்டு. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த தேவதூதர்கள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்கள் அல்ல. இதை புரிஞ்சுங்க. இந்த தேவதூதர்கள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்கள் அல்ல. ஆதாம் பூமியிலே பிறந்தான், ஆகவே மாம்சத்தை இரத்தத்தை உடையவன். இந்த தேவதூதர்கள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்கள் அல்ல. இந்த தேவதூதர்கள் யார்? காற்று. தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாய், ஊழியரை அக்கினி ஜுவாலை ஆக்குகிறார். இந்த தேவதூதன் யாருன்னு கேட்பேன், காற்றுகள் என்று சொல்லணும். இந்த தேவதூதர்கள் யார்? இந்த தேவதூதர்கள் யார்? சரி, இந்த தேவதூதர்களுக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. இந்த தேவதூதர்களுக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. நித்திய 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 காலமாய் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள். ஆமென். இந்த தேவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லைன்னா, இந்த தேவர்களுக்கு கண் இருந்துச்சு, கால் இருந்துச்சு, செட்டை இருந்துச்சு, சத்தத்தை கேட்கிற காது இருந்துச்சு. நல்ல கவனிங்க, சத்தத்தை கேட்கிற, எந்த சத்தத்தை கேட்கிற? இப்போது பிரசங்கம் பண்ணுகிற சத்தத்தை. எப்பா, இந்த பிளஸட் பண்ணியல்ல, இந்த பாஸ்ட் என்ன குறித்து நல்லா விவரமா பேசிட்டு இருக்கிறாரு. அதுல முக்கியம், தேவதூதர்கள் சத்தத்தை கேட்கிற காது உண்டுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க புரிஞ்சுக்கணும், எதை கேட்கிறாங்க?
அதாவது நீங்களும் நானும் வார்த்தையை பேசும்போது, விசுவாசத்தை பேசும்போது, வார்த்தையை பிரகடனப்படுத்தும் போது அதை கேட்டு, ஹல்லேலூயா, அதை கேட்டு என்ன பண்றாங்களா, தங்கள் மைட்டி பலத்த சௌரியத்துக்குள்ள அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் ஊழியம் செய்கிறார். இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்க வீட்டுல பேசுறதையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்கறாங்க. சிலர் கேட்கறத, சிலர் பேசுறத கேட்டு காதை பொத்திக்கிறான். ஐயோ, இவன் நான் தேவனுடைய பிள்ளையா இருந்து இப்படி பேசுறான், இப்படி பேசக்கூடாதே, காதை பொத்திக்கிறாங்க. சிலர் பேசுறத கேட்டு அவருக்கு தேவர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். வா போலாம், வா போலாம். இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு போறாங்க. இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு தங்கள் பலத்த சௌரியத்துக்குள்ளே அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறார்கள்.